அனைவருக்கும் வணக்கம். It's a very good evening today. So our province here, you all gathered here to hear a very good program about our legend in cinema, great lyricist Kaviyarasar Kannadasan. அவர் ஒரு பெரிய மேதாவி. அவருடைய மேதா விலாசத்தை நாம் அளக்க முடியாது. அப்படி ஒரு மாபெரும் கவிஞர். இங்கே பொருத்தமாக அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், a legend for all times. all times. all timesங்கிற அந்த வேர்டு எடுப்பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஏன்னா காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது. காலத்தை வென்ற கவிஞன், காலம் வென்ற கவிஞன், காலத்தையே வென்ற கவிஞன் ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் கவியரசர் கண்ணதாசன் தான். அவர் மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றாலும் இன்றைக்கும் அவருடைய பாடல்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க. ஏனென்றால் அவருடைய பெற்றோர் வைத்த பெயர் முத்தையா என்பது. செட்டி நாட்டிலே கீழே செங்கல்பட்டி அவருடைய ஊர். எனவே அந்த கிராமத்திலிருந்து வந்த ஒரு படிக்காத மேதை என்று சொல்லலாம். அப்படிதான் அவரே சொல்லிக்குவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் ஒரு கிராமத்திலிருந்து வந்தார். இந்த செட்டி நாட்டுக்கே பெருமை அவரால். அவர் காலத்தில் அவர்தான் அரசர். அவரை மிஞ்சி அன்றைக்கு பாட்டு எழுத யாரும் தயாராக இல்லை. அவரை யாராலையும் ரீச் பண்ண முடியல. அவருடைய டேலண்ட பார்க்க போனா காவிய கவிஞர் வாலியை அவருடைய சக்சஸர்னு சொல்லலாம். வாலி வேற யாரும் அவர் எட்ட முடியல. ஏன்னா அவரு அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பனை களஞ்சியமாக திகழ்ந்தவர். கவியரசர்னு சொன்னா அந்த சிம்மாசனம் அவருக்கு தான் தயாரா இருக்கு. அவர் அரசர்னு சொல்றோம். அதாவது அவருக்கு சிம்மாசனம் போட்டு ஒரு தனியா அமரலையே தவிர ரசிகர்களுடைய இதய சிம்மாசனத்திலே அவர் வீட்டிருக்கிறார் இல்லையா? ரசிகர்கள் சொன்னாங்க, அவர் ஒரு பாட்டு எழுதினார் மகாகவி காளிதாசங்கிற படத்துல. யார் தருவார் இந்த அரியாசனம் ஒரு பாட்டு எழுதினார். அவர் கேட்டார், ரசிகர்கள் எல்லாம் இதோ நாங்க தர்றோம் அவங்களுக்கு அரியாசனம், நாங்க போடுறோம் சிம்மாசனம், உட்காருங்கன்னு இன்றைக்கு இதய சிம்மாசனத்திலே அவர் அமர வைத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞர். அவரை பத்தி பேசணும்னாலே நம்ம எல்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல, குஷி ஆயிடும். ஏன்னா இளமை ததும்பும் கவிஞர். நாம இங்க ப்ரோபியர்ஸ் எல்லாம் சீனியர்ஸ் இங்க இருக்கிற கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க இந்த பேச்சை கேட்கறது மூலமா ஜூனியர் ஆயிடுவீங்க. இப்போ அதான் உண்மை. ஏன்னா நம்மளை எல்லாம் என்றைக்கும் இளமையாக வைத்திருக்கிறார் கவியரசர் அவர்கள். ஒண்ணும் வேண்டாம், நம்ம மனசுல இளமை இருந்தா மனதுதான் முக்கியம். உடம்போ மற்றதோ தோற்றமோ முக்கியம் இல்ல. நம்ம மனசுல அந்த இளமை இருந்ததுன்னு வைங்க, நமக்கு முதுமையே வராது. இதுதான் உண்மை. அந்த மனம் இளமையாக வேண்டும். அதனாலதான் என்னென்னமோ பண்ணிக்கிறோம். நமக்கு வயசாகிறது தெரியல. அதாவது மனம் வெள்ளையாக இருக்கலாம்,
அதை எல்லாரும் விரும்புறோம். விடையில கூட வெள்ளையை நம்ம உடுத்துக்கிறோம். ஆனால் தலைமுடி மட்டும் வெள்ளையாக இருக்க யாருமே சம்மதிப்பதில்லை. எப்படியாவது அதில் ஒரு கருப்பு பெயிண்ட் அடித்து அதை கருப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்புகிறோமே தவிர வெள்ளையா விடுறது ரொம்ப அபூர்வம். ஏன்னு சொன்னா அதிலிருந்தே தெரிகிறது நம் மனசுல இளமை இருக்கிறது என்பதை நாம் வெளிக்காட்டிக் கொள்வதற்காகத்தான் நான் இளமையா தான் இருக்கேன், இளமையா தான் இருக்கேன், பாருங்க முடியாம இருக்கல அப்படின்னு சொல்றதுக்கு தான். வயதான 85 வயதானாலும் அந்த முடிய மட்டும் அவங்க வெள்ளையா விட தயங்குறாங்க. அது தவறு இல்லை. அது நம்மை என்றைக்கு இளமையா வைத்திருக்கிறது. அதற்கு உத்தரவாதம் தான் கவியரசருடைய பாடல்கள். நீங்க பாத்தீங்கன்னா அவரு என்றைக்கும் பாருங்க அந்த இளமை மனசுல இருக்க என்னாகும் நமக்கு எந்த ஒரு கவலையும் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம சாதாரணமா எடுத்துக்குவோம். நம்ம வயதான ஒரு நிலைமையே நம்ம உணர மாட்டோம். அதுதான் கவியரசருடைய பாடல்கள் நமக்கு தரப்போகுது. இப்போ அந்த இதை நம்ம பார்க்க, அந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் காலத்து என்ற கவிஞர்னு சொன்னேன். அவர் தொடாத ஒரு பரிமாணமே இல்லை. திரை இசையை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா பரிமாணங்களையும் பார்த்தவர். பிறப்பிலிருந்து இறப்பு வரை பாடியவர். ஒவ்வொரு ஸ்டேஜ் என்ன வாழ்வியலிலே மனிதனுக்கு பிறக்கிறாங்க, கொஞ்சம் வளர்றாங்க, அதுக்கப்புறம் வாலிபன் ஆகுறாங்க, வாலிபன் ஆனதுக்கப்புறம் சில பேர் காதலிக்கிறாங்க, காதலிச்சவங்களே கல்யாணம் பண்றாங்க, சில சமயம் காதல் தோல்வி ஆயிடுது, அதுக்கப்புறம் வேற பெண்ணை கல்யாணம் பண்றாங்க, அதுக்கப்புறம் குடும்பம் ஆகுறாங்க, குடும்பத்துக்கு அப்புறம் என்னென்ன செட்டில் பண்ணணுமோ பண்றாங்க, அவங்க கல்யாணம் ஆகுறாங்க, வயதாகுது, அப்புறம் மனசுல தத்துவங்கள்லாம் வருது. வயதாக என்ன பண்ண போறோம் சொன்னோம்னா அந்த வேதாந்தம் பிறக்குது, தத்துவம் பிறக்குது, எல்லாம் பிறக்குது. அதுக்கப்புறம் கடவுளுடைய சரணடைகிறாங்க இறை பக்தியோட. இதுதான் அவருடைய அந்த வரிசை. இப்படி வரிசைப்படுத்தித்தான் அவருடைய பாடல்களை இப்ப நான் சொல்ல போறேன். ஏன்னா அந்த வரிசையில அவரால் தான் வர முடியும். அந்த அளவுக்கு அப்படி பாடி இருக்கிற எந்த ஒரு பரிமாணத்திலும் அவர் ஒரு சாதாரண பாட்டே எழுதல. அதான் அதிசயமா இருக்கு. 5 வால்யூம் இருக்கு அவர் பாட்டு. மானதி பதிப்பகம் போட்டுட்டாங்க. இப்போ இவர்கிட்ட இருக்கு அந்த உரிமை அவருடைய மகன் இருக்கு, காந்தி கிட்ட இருக்கு. அந்த காந்தியும் நானும் ஒரே பள்ளியில 1ஆம் வகுப்பு தோழர்கள், ஒன்னா படிச்சவங்க. நானும் காந்தியும் அவர் தான் உரிமை வச்சுட்டு இருக்காரு. இப்ப கண்ணதாசன் பதிப்பகம். அந்த 5 வால்யூம் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு கூட சொல்ல போகாது. அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு பவர். அதுல பாருங்க, அவர் தெய்வத்தை பாடினாருன்னா முத்தையாங்கிற பேரை கண்ணதாசன்னே வச்சுக்கிட்டார். ஏன்னா கிருஷ்ண பக்தி. அதனாலதான் கிருஷ்ண கானம்னே ஒரு தலைப்பில் ஒரு இசை கற்று கொடுத்தார். அதுல முதல் பாட்டுல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் கிருஷ்ணனுடைய கையில என்ன இருக்கு, புல்லாங்குழல் இருக்கு இல்லையா? அந்த புல்லாங்குழல் எது கொடுத்ததுன்னா மூங்கில் மரம். அப்போ அவர் என்ன கேட்கிறாரு, மூங்கில்களே உங்களுக்கு ஒரு பெருமையை கொடுத்தது யாருன்னா கிருஷ்ணன். ஏன்னா உங்க மூங்கில் மரத்துல செஞ்சு அந்த புல்லாங்குழல் தான் அவர் வாயில வச்சு ஊதுற. அப்ப நீங்க எவ்வளவு நெருங்கிட்டீங்க பகவான் கிட்ட அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெருமை. அதனால நீங்க பாடுங்க கிருஷ்ணனுடைய புகழன்னு சொல்லி அதனுடைய முதல் பாட்டை அவர் எழுதினார். அந்த பாட்டு உலக புகழ் பெற்று விட்டது. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வந்தாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பன்னீர் மழை பொழியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே, பன்னீர் மழை பொழியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாருங்களே, திருக்கோவில் தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல்
குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இந்த பாட்டு திருச்சியில தான் நான் பாடுவேன். அவர் சுத்தி கொஞ்சம் நெருக்கி பார்த்தேன். இந்த பாடலை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்தார். அது உலக புகழ்பெற்று விட்டது. அந்த கண்ணனுக்கு அவர் சமர்ப்பித்த இந்த பாடல் எல்லோர் மனங்களிலும் இன்றும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை, நிதர்சனமான உண்மை. அவர் பாருங்க, பிறப்பிலிருந்து வருகிறார். பிறப்பை போயிட்டு நிறைய பாடியிருக்கிறார். ஆனா அந்த பிறப்புடைய தத்துவத்தையும் ஒரு பாட்டுல மறைபொருளா சொல்றார். அதாவது நேரடியா சொல்லக்கூடாது, அது கவினுக்கு அழகல்ல. அதுல கவித்துவம் வேணும், கற்பனை வேணும். அப்பதான் அது பொருத்தமா அமையும். தெரியணும், தெரியாமல் இருக்கணும். அது எப்படி சொல்றாரு ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா, கண்ணே பாப்பான்னு ஒரு படம், கே.ஆர். விஜயா முத்துராமன் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல முத்துராமன் கே.ஆர். விஜயாவை காதலிப்பாங்க. ஆனா அந்த காதலின் விளைவாக அவங்களுக்கு அவங்க அம்மா கர்ப்பம் ஆயிடுவாங்க. ஆனா முத்துராமன் என்னன்னா, வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது வரைக்கும் நீ அம்மா வீட்டுல இரு. யாருக்கு அப்பா அம்மா இல்லாத அம்மா கே.ஆர். விஜயா அம்மாட்ட சொல்லி, இந்த பொண்ணை பாத்துங்கம்மா, இவர்தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் கிட்டத்தட்ட, அதனால உங்க வீட்டுல இருக்கட்டும், நம்ம வீட்டுல இருக்கட்டும், நான் பாரின் போட்டு வர வரைக்கும் சரின்னு அந்த அம்மா ஏத்துக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா அந்த கர்ப்பமா இருக்கிற அறிகுறி தெரியும் அவங்ககிட்ட. அதை கண்டுபிடிச்சவொன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். கோபம் வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. சாதாரணமா பண்றதுதான், மாமியார் தானே, வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அது எப்படி, என் மகன் அங்க இருக்கா, குழந்தை இருக்கு அப்படின்னா நீ நல்ல பொண்ணு இல்லை, நீ மோசமானவன் சொல்லி வெளியே. இவங்க உடனே வெளியில போனோட என்ன படத்துக்கு தெரியாம போய் ஒரு காட்டு பக்கமா அப்படி போகும்போது அங்க ஒரு வயதான கிழவர் அவரை கூப்பிட்டு, ஏழைகள் ஆதரிப்பாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆதரிக்கிற குணம் இருக்கும், மனசுல இறக்கம் இருக்கும். உடனே கூப்பிட்டு போய் தான் குடிசையில வச்சு எல்லாம் பார்த்து அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து விடுறாங்க. குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பண்ணோன்னு மரத்துல ஒரு தொட்டில கட்டி அந்த குழந்தைய தாளாட்டும் போது ஒரு பாட்டு வேணும் இல்லையா? அப்ப அந்த ஸ்டோரியை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அதை எழுதுற, அதாவது கவியரசற்ற அந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டோம்னா போறோம், பாட்டு பிறந்துடும். அந்த படமே பாக்குற மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி அந்த காட்சியை அப்படி விவரிப்பார், அழகா விவரிப்பார் பாட்டுல. உடனே அந்த பாட்டு சொல்றாரு, இந்த பாட்டு பாருங்க. கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா, கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா, பனித்துளி ஒன்று சிப்பியில் விழுந்து வந்தது முத்து, என் மன்னவன் சொத்து, கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா. பாடு. அந்த பனித்துளி ஒன்று சிப்பியில் விழுந்து வந்தது முத்து. இந்த முத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு ஓமானம்? முத்து வாய் தவிர்த்து இருக்கும் கடல்ல. அப்ப எத்தனையோ துளி அதை விழும். ஆனா ஒரே ஒரு துளி மட்டும் அதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணாதான் அந்த சிப்பி மூடிக்கும். அதுதான் முத்தா பிறக்கிறது. அப்ப அந்த இடத்தை கொண்டு இங்க வைக்கிறார். மனித வாழ்க்கையில அதுதான் பிறக்குது. எத்தனையோ துளி இருந்தாலும் ஒரு துளி தானே அங்கே பிடிக்கப்படுது. அதுதானே குழந்தையா உருவாகுது. இதை முத்துட்ட சொல்லி இந்த முத்து ஓமானமா வச்சு அங்க சொல்றாரு. அங்க பிறக்குது முத்து, இங்க பிறந்தது என் மன்னவன் சொத்து. பனித்துளி ஒன்று சிப்பியில் விழுந்து வந்தது முத்து, என் மன்னவன் சொத்து, கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா, கண்ணே பாப்பா என் கனிமுத்து பாப்பா. இந்த பாட்டு கண்ணே பாப்பா படத்துல அதை எழுதினார். இது மாதிரி நிறைய இடத்துல ஓமானங்கள் சொல்றாரு. இது ரொம்ப ஜீவனா சொன்ன ஓமானம். சரி, குழந்தை வளர்ந்துருது, கொஞ்சம் வளர்ந்துருது. இப்ப லைட்டா நடக்க ஆரம்பிக்குது. கையில தூக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி குழந்தை தான். நெஞ்சில் ஒரு ஆலயத்துல ஒரு பாட்டு எழுதுறாரு. நெஞ்சில் ஒரு ஆலயம்னு ஒரு படம். அந்த படத்துல தேவிகா அம்மா ஒரு குழந்தைய வச்சுட்டு கொஞ்சுவாங்க. அது நடக்க ஆரம்பிச்ச குழந்தைன்னு கையில அந்த இடத்துல ஒரு பாட்டு தேவைப்படுது. ஒரு பாட்டு போடுங்க ஸ்ரீதர் கேட்கிறார். இயக்குனர் ஸ்ரீதர் போட்டுருவான் சொல்லிட்டு உடனே ஒரு பாட்டு எழுதுறாரு. பாருங்க என்ன அழகான பாட்டு. முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள்
அதாவது முதிர்ந்து வந்த முத்தல்ல, ஒரு 10 மாசம் வயிற்றுல இருந்து வந்த முத்து இல்லையா, முதிர்ந்து வந்த முத்து. இந்த இடத்துல போடுற சொல்லு பாருங்க, கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ. அதாவது கடவுளுக்கு இதுக்கு என்னையா சம்மதம்னு பகுத்தறிவுவாதியா கேட்கலாம். கடவுள் இங்க வந்தாரு, கணவன் மனைவிக்கு உள்ள சம்மதம் தானே என் குழந்தை அப்படின்னு சொன்னா கடவுள் இருக்காரு. ஏன் சரி இருக்காங்க, எத்தனையோ தம்பதிகளுக்கு குழந்தை இல்லையே, ஏன் இல்லை? அவங்க கணவன் மனைவி தானே. அதுதான் கண்ணதாசன் அங்க இன்சிஸ்ட் பண்றாரு. என்ன பண்றாரு? அதாவது கடவுளுடைய அனுகிரகம் இன்னைக்கும் ஒரு நம்பிக்கையில கொஞ்சம் வயசானாலும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போய் அரச மரத்தை சுத்தி 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 வராங்க இல்லையா, ஏதோ ஒரு நம்பிக்கையில நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ட்டு. பிறக்கலையே, பிறக்கிறதுக்கு தாமதமாகுது. அப்ப அங்க கடவுளுடைய அனுகிரகம் தேவைப்படுது. அதுதான் அங்க சொல்றாரு, கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ. சுஷீலா குரல் கேட்கணுமா, கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாங்க அந்த பாட்டை. அப்படி குச்சம் வளர்ந்த உடனே அது இதாகுது. உடனே நம்ம வாலிபன் ஆகலாம் பாருங்க. அதுல இருந்து அதுலயே பாருங்க இன்னொரு பாட்டு சொல்லணும். அதாவது அது என்ன அழகா சொல்றாரு. இதே மாதிரி கணவன் மனைவி பந்தத்தை அவரை விட யார் சொல்ல முடியும்? அதாவது ஒரு படத்துல சொல்றாரு, நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. முடிஞ்சு போச்சே, அவ்வளவுதான். இது மாதிரி என்ன இருக்கு சொல்றதுக்கு? அப்புறம் என்ன தாலாட்டு தான், ஆரீரோ 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 ஆரோ. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, பாலாட்டும் கானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, எம்மாங்கு பூந்தமிழே தென்னாடன் குலமகளே. அந்த தெம்மாங்கு தென்னாடன் இதெல்லாம் ஒரு பிடிச்ச வார்த்தை. நிறைய பாட்டுல யூஸ் பண்ணுவார். தெம்மாங்கு யூஸ் பண்ணுவாரு, தென்னாடன். அந்த தெற்கத்திக்காரங்களை பத்தி பாடணும்னாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு பிடிச்ச வார்த்தைகள் இப்போ வரும். அதனால அந்த தாலாட்டு முடிஞ்சு வளர்ந்துட்டான் பையன். இப்போ வாலிபனாய். வாலிபனானா என்ன? அவன் காலேஜில் படிப்பான், 4 பேரோட போவான், எக்ஸ்கர்ஷன் போவான். அந்த மாதிரி ஒரு காட்சி ஒரு படத்துல வருது. பாதகாணிக்கைன்னு ஒரு படம். எந்த குறிப்பும் அதுக்கு தேவையில்லை. கண்ணதாசனை பத்தி போகும்போது எனக்கு அது குறிப்பு உள்ளே இருக்கிறாரு, இங்க இருந்து வர்றாரு. பாதகாணிக்கை படத்துல ஒரு பாட்டு, அது பாருங்க, காதல் எல்லாம் ஜெமினி சாவித்திரி எல்லாம் இருக்காங்க. அங்க ஒரு பாட்டு வேணும். ஒரு எக்ஸ்கர்ஷன் போயிருக்காங்க, அந்த காதலுக்கு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க என்னன்ட்டு. ஆக காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தினில் தாலி விழும் வரை, பெண்ணுக்கு இளமை எதுவரை, பிள்ளைகள் 2 வரும் வரை, கண்ணுக்கு இளமை எதுவரை, கையில் கிடைக்கும் நாள் வரை, காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை. ஒரு பாட்டம் அவர் அந்த சீக்வன்ஸுக்கு அந்த பாட்டு காட்சியை விளக்கிட்டோம்னா அது அப்படியே வந்துடும். அப்ப அந்த காதல்ல கிடைக்கிறான் அந்த பையன். சரி, அப்படியே வரும்பொழுது பாருங்க, காதலுக்கு அவர் எழுதாத பாட்டே கிடையாதுங்க. காதலுக்கு எவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு, எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியல. அப்படி எழுதியிருக்கிறாங்க காதலுக்கு. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு எழுதியிருக்காங்க. காதல் அவருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். அதுல அந்த இதுல ஒரு பாட்டு சொல்றாரு பாருங்க, கர்ணன் படத்துல ஒரு அருமையான டியூட். கர்ணன் படத்துல ஒரு டியூட் பாருங்க, கிளாசிக்கல். அது ஆக்சுவலா அதை இசையமைக்கும் போது எம்.எஸ். விஸ்வநாதன் அவருக்கு தெரியாது அது என்ன ராகம் என்னன்னெலாம் தெரியாது. அவருக்கு தோன்றது தான் மியூசிக். ஹார்மோனியத்தில் கை வச்சு உடனே அப்போ அசிஸ்டன்ட் சொல்றான் அது என்ன ராகம்ட்டு. அசிஸ்டன்ட் கூட இருக்கிறவங்க அசோசியேட் டைரக்டர் அவர்கிட்ட சொல்றாங்க, அன்னைக்கு ரொம்ப அபூர்வமான ராகம்னே. என்ன ஏன்னா இது ஷியாம் கல்யாணின்னு ஒரு ராகம்னே. அப்படியா? வேற கல்யாணி இருக்கு நிறைய. ஆமா, மேஷ கல்யாணி, அமீர் கல்யாணி, அப்புறம் யமுன் கல்யாணி நிறைய இருக்கு.
இது ஷியாம் கல்யாணின்னு. அப்படியா, சரி நல்லா இருக்குல்ல, சரி ஓகே அவ்வளவுதான். அவருக்கு மேல கேட்க மாட்டாரு. அதுல சொல்றாரு, மல்லிகை பஞ்சனை விரிக்கட்டுமே அங்கு மங்கையின் தாமரை சிரிக்கட்டுமே, இல்லை என்னாமல் கொடுக்கட்டுமே, நெஞ்சில் இருக்கின்ற வரையில் எடுக்கட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. அதாவது அந்த ஷியாம் கல்யாணிய எப்படி இது அவருக்கு தெரியாது. அசிஸ் சொல்றாரு இந்த ராகத்தை என்ன இப்படி அபூர்வமான ராகத்துல அந்த பாடுற எத்தனை பாட்டு, அதாவது இருக்கு இல்ல, அதாவது ஒரு ஒரு வரி வந்ததுன்னா அதே வரும் வந்து கேள்வி கேட்கிற மாதிரி பாட்டு போடுவாரு. கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா, நிலவு வந்ததா, ஓ பாட்டு. கொடிய சேர்ந்ததும் இந்த பாட்டு முழுக்க அப்படியே வரும். இது வந்ததும் அது வந்ததா, அது வந்தது இது வந்ததா, இப்படி இதுக்கெல்லாம் நேரங்கள் ஃபுல்லாலாம் பாட முடியாது, கோடி காட்ட முடியும், அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு வாரம் பேசணும். இது வந்து ஒரு வாரம் பண்ண வேண்டிய சொற்பொழி, ஒரு நாள்ல பண்ற சொற்பொழி இல்ல. ஒவ்வொரு சப்ஜெக்டும் பேசணும். பிறப்புக்கு தனியா ஒரு நாள், அப்புறம் அடுத்ததுக்கு வாலிபத்துக்கு ஒரு நாள், இப்படி பேசணும். அப்படி பாட்டு எழுதியிருக்காரு. அப்ப அந்த ஒன்னொன்னு இது வந்துதான் அது வந்துதான், அதாவது அவருடைய அந்த அதே மாதிரிதான் ஒரு பாட்டு நடுவில் வேற இது வராது, அந்த கடைசி வரைக்கும் அப்படியே போகும். ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பெண்மையானதா. உடனே அந்த அம்மா பாடுவாங்க சுஷிலா. இப்படியே வந்ததா வந்தது, இது மாதிரியே போங்க அந்த பாட்டு. என்ன வார்த்தை விளையாட்டு பண்றது, அப்படி பாடுவாருங்க. காதல்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதுல என்னென்ன பாட்டு எவ்வளவு கொடுக்க முடியும். அதே பாத்தீங்கன்னா அதே காதல் பாட்டிலேயே பல வெரைட்டி பண்ற. அதாவது இப்ப திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளம். இது திருக்குறள். ஒரே சொல்ல ரெண்டு தரம் பயன்படுத்தி இருப்பார் திருவள்ளுவர். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், ரெண்டு சொல்ல இருப்பாங்க, ரெண்டுத்துக்கு வேற அர்த்தம். நோதனின் நோதல், அதனின் அதனின் இளம், அது ரெண்டு. நம்மளும் இப்படி ரெண்டு ரெண்டா போட்டு ஒரு பாட்டு எழுதினா என்ன அப்படின்னு நினைக்கிறார். அது எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படத்துக்கு எழுதுனதுன்னா அவர் ரொம்ப ரொம்ப குஷியா எழுதுவாரு. ஏன்னா அது எம்ஜிஆர் போய் அதை அப்ரூவல் பண்ணணும். அவர் பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு ஓகே ஆகும். அப்படி ஒரு பாட்டு எழுதினார் பாருங்க. நான் என் மனைவியை வச்சு செக் பண்ணேன் இந்த பாடல் வரிகளை என்னன்னு சொல்றேன். அந்த மாதிரி பாட்டு இது. மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றில் அடிவா வா என்றது, ஆடி தெரிந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது, மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, வா வா என்றது. அது எப்படி முந்தானை எப்படி வா வான்னு சொல்லும். அது என்ன அப்படி கண்டுபிடிச்சாருன்னா, நானும் என் மனைவியும் கடற்கரையில வாக்கிங் போவோம். அப்போ அவள்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், எப்போ வந்து இப்படி முந்தானை இப்படி போட்டு இங்க ஒரு பின் பண்ணுவல, அதை விட்டு சும்மா இப்படி பார்க்கலாம், என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டா, சும்மா இரு வேண்டாத வேலை பண்றீங்க ஒரு சின்ன டெஸ்ட் என்ன. அப்ப இந்த பீச்சில் நடந்து போகும்போது உள்ள ரோட்ல காத்து அடிக்கும் போது பாருங்க, அந்த முந்தானை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி ஆடாது, இப்படி இப்படிதான் ஆடிட்டு வருது. உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன். இங்க முன்னாடி நடனம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? முன்னாடி நடனம், முன்னாடி வரேன், சும்மா சின்ன செக்கிங். போகவே வேற யார்கிட்டயும் செக் பண்ண முடியுமா அப்படின்னா, அப்புறம் கலான்னு அடிச்சுட்டானா. அதனால இது மனைவி ஆனால பிரச்சனை இல்லை. அப்ப முன்னாடி போகும்போது மறுபடி அப்படி அப்படி ஆடணும். போறோம் என்னமோ பண்றீங்க அப்படின்னா, இரு
இப்பதான் எனக்கு தெரிஞ்ச. அப்ப என்ன ஒரு இதோட ஒரு வாட்ச் பண்ணிருக்கணும் அவரு கண்ணதாசன். இத முந்தானை காற்றில அடிவாவா என்றது, ஆடித்திருந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது, மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, வா வா என்றது. பாட்டு அதாவது சிந்திக்கிறாரு. அதாவது சும்மா பாட்டு எழுதுன்னா வெறும் 500 1000 கொடுத்த காலம். இன்னைக்கு மாதிரி ஒரு பாட்டு எழுதிக்குள்ளே எனக்கு 1.5 லட்சம் திருவிழான்னு கேட்கறான். பாட்டு மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. பாட்டு வந்து தமிழ் பாட்டு இல்ல, தாளம் தான் மெயின், மீதி எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. நாங்க கேட்டாலே என் பேரன் போடுவான் சில சமயம், எனக்கு பிளட் பிரஷர் ஏறுதுறாங்க. அடங்கி இருந்தேன், ஏறுதுரா பிளட் பிரஷர். ஆமா, உங்களுக்கு பாட்டு நீங்களும் பாட தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டான் என்ன. அப்ப இன்னைக்கு எவ்வளவு பாட்டு, இந்த பாட்டு அப்டேட்டா அவன்கிட்ட இருக்கு பாருங்க. ஆனா பின்னாடி தெரியும் எது பாட்டுங்கிறது. இதை கேட்க கேட்க அப்பதான் தெரிஞ்சுப்பாங்க. இனி போற காலத்துல சினிமாவில பாட்டுங்கிறது இல்லாம ஆயிடும் நினைக்கிறேன். அநேகமா பாட்டு தேவைப்படாது. இந்த கதைக்கு பாட்டுங்கிறதே ஒரு தேவையில்லாத விஷயம் மாதிரி வருது. முன்னாடி ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒருத்தர் ஒருத்தர் தோத்திக்கிட்டு சுத்தி சுத்தி வருவாங்க, பாடுவாங்க. இன்னைக்கு எப்படின்னா குரூப்பா ஆடுறாங்க. ஹீரோ ஹீரோயின்லாம் ஹீரோயின் ஒரு குரூப்போட ஆடுறாங்க, ஹீரோ ஒரு குரூப்போட ஆடுறாங்க, இங்கேயும் ஆடுறாங்க அங்கேயும் ஆடுறாங்க. இதுதான் பாட்டு இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பாட்டை பத்தி அவங்கள்ட்ட நான் சொல்ல முடியும்? அப்ப அந்த பாட்டுல இருக்கிற அந்த நயம் பாத்தீங்கன்னா, அந்த காதல் பாட்டுக்கு அவர் எப்படி அந்த அந்த சிந்தனையை செலுத்துறாங்க அழகா வரணும். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு டூயட் பாட்டு வேணும். ஒரு எந்த பாட்டு கேட்டாலும் முதல்ல படத்துல யார் யார் நடிக்கிறாங்க அவர் கேட்கிற கேள்வி. இது எந்த கவிஞனும் கேட்க முடியாது, அவரு தான் கேட்கலாம். ஏன்னா யாரு ஹீரோ யாரு ஹீரோயின் அவருக்கு தெரியணும். அது மாதிரி எழுதுவார். சிவாஜி நடிக்கிறாருன்னா அது ஒரு பாணி, எம்ஜிஆர் நடிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு மாதிரி பாணி. சரி, அவங்களுக்கு யாரு ஜோடின்னு பார்த்தா இவங்களுக்கு தேவிகா, அவங்களுக்கு சரோஜா தேவி அப்படின்னா அவருக்கு அந்த உடல் மொழி தெரியும். அவர் நடக்கும்போது இவர் எப்படி வர்ணிப்பார் எம்ஜிஆர், அதான் பாட்டுன்னு சொல்லுவாங்க, சீன் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவாஜிக்கும். அப்ப என்ன சரோஜா தேவிக்கு என்ன சொல்றாங்க, அது எப்படி எழுதணும்னு பாருங்க. அவருக்கு பிடிச்ச வார்த்தையை அடிக்கடி போட்டு வருவார். கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அனைத்த அமராவதி என் மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவனுக்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. ஆஹா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இன்னொரு சடம் சொல்லுவாரு, கன்னி தமிழ் கண்டதொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் உந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தம் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா. இந்த இடத்துல இல்லை என்று சொல்வதன் உங்க இடையல்லவான்னா அவன் நடக்க விட்டுப்பான். நடந்து போவாங்க சரோஜாதி. அப்ப அவங்களுக்கு கேமரா மாதிரி இருப்பாங்க. படத்துல பாருங்க, இப்ப பாட்டு போட்டாங்கன்னா பாருங்க, இல்லை என்று சொல்வது தான் இடையல்லவா. அவருக்கு தெரியும் யார் நடிக்கிறாங்க, அடிக்கடி எழுதுவாரு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு சொல்லு, ஆக மெல்ல நடமே என்னாகும், இன்னல் பாதம் நோகும், உந்தன் சின்ன இடை வளைந்தாடும், மன்ன சிங்காரம் குலைந்து விடும், ஆக மெல்ல நட மேனியன்னாகும். சரோஜாதி நடக்கிறாங்கன்னா அந்த இடைய பத்தி பாடாம இருக்க மாட்டாங்க. இதையே வந்து தேவிகள் நடிக்கிறாங்க வைங்க, அங்க வேற பாருங்க, அவருடைய புலமையை பாருங்க. தேவிகள் நடிக்கிறாங்கன்னா அன்னைகள் படத்துல ஒரு பாட்டு, தேவிகாவும் சிவாஜி வந்து டாட்ஜ் பண்ணுவாரு தேவிகாவை. அது மாதிரி ஒரு பாட்டு பாருங்க, நடையா இது நடையா ஒரு நாடகம் அன்றோ நடக்குது, இடையா
அது இடையா அது இல்லாதது போல் இருக்குது. ஏன்னா தேவிகா அவங்க கொஞ்சம் பூசணமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பூசணமா இருப்பாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அது தேவிகா. உடனே அவருக்கு உடற்படி தெரியும், யார் நடிக்கிறாங்கன்னு கேட்காம பாட்டே எழுத மாட்டாருங்க. அதே மாதிரி கமலஹாசன் ஸ்ரீதேவி சிகப்பு ரோஜா கல்லூர் படத்துல பாட்டு வேணும், அந்த பாட்டு நான் தான் பாடினேன். துரதிருஷ்டவசமா பாலேசியா வாசுதேவன் வச்சு ட்ராக் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் பாடினேன் ஜானகிமா கூட பாட்டை. இந்த மின்மினிக்கு கண்ணில் என்ன மின்னல் வந்தது அடி கண்ணே அழகு பெண்ணேங்கிற பாட்டை நான் தான் பாடினேன். ஏவி மாலா தியேட்டர்ல ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கு அவர் கேட்கிறார், கமல் ஸ்ரீதேவி நடிக்கிறவன்னு சின்ன தெரிசுகளாச்சைய நல்லா நெருங்கி நடிப்பாங்களே, அது மாதிரி ஏதாவது செக்ஸியா வழி தட்டுமா? வேணாமே, அது வந்து சென்சார்ல கட் ஆயிடும். நிறைய சென்சார் இதை விடலாம் மோசமா எழுதுறாங்க, நீ வேற நான் நல்லா அழித்தரேன் அப்படிம்பாரு. அந்த நடிகர்களை கேட்காம பாட்டு எழுத மாட்டார். மீதி கவிஞர்கள் அப்படின்னா ஒரு டுவேட் பாட்டு ஒண்ணு எழுதி கொடுத்துருவாங்க. பைரமுத்து மாதிரி யாருனாலும் நடிக்கிறவங்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. யாராவது நடிச்சு போட்டோம், பாட்டு கேட்டாலும் கொடுத்தாச்சு. ஆனா இவர் மட்டும் அப்படி இல்லை, அக்கறையா அது எழுதுவார். அதே மாதிரி தட தடங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தளதளங்கிற வார்த்தை, நாடகம்ங்கிற வார்த்தை, நாடகம் மன்றம் நடிக்குது. இந்த நாடகம் மாதிரி இன்னொரு இடத்துல வச்சிருக்காரு நாடகத்தை, வச்சிருக்காரோ ரொம்ப தெரியல. எல்லா பாட்டிலையும் பாத்தீங்கன்னா அந்த வேர்டு இருக்குங்க. நீங்க பெரும்பாலும் பாருங்க, அதாவது தன்னந்தனியாக போகாதீங்க, உங்க தளதள உடம்புக்கு ஆகாதுங்க, வழித்துணையாக மாறேனுங்க, உங்க வாலிப மனச மிஸ் பண்ணாதீங்க. ஹலோ மிஸ் எங்கே போறீங்க, இங்க ஏன் இந்த கோபம், கொஞ்சம் நில்லுங்க. ஹலோ மிஸ் எங்கே போறீங்க. டிஎம்எஸ் கேட்கணுமா? எம்ஜிஆருக்குன்னா ஒரு மாதிரி பாடுவாரு, சிவாஜிக்குன்னா ஒரு மாதிரி பாடுவாரு. எம்ஜிஆருக்கு நான் பாடுறது சுலபம் பாரு, இங்க இருந்தே பாடிடுவேன் பாரு. ஆனா சிவாஜிக்கு இங்க இருந்து பாடணும் பாரு, அப்பதான் சிவாஜி போடணுமா. ஆழியிலே பிறவாத அலை மகளோ இங்க எழுதணுமா. அவருக்கு ஒண்ணுமே இல்லை. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காத. தலைவன் இருக்கிறான் இதெல்லாம் யாருக்கு எழுதுவாருக்குன்னு எம்ஜிஆர் தான் எழுதியாகணும், அவருக்கு தெரியும். அப்படி இதே மாதிரி இன்னொன்னையும் பாருங்க, அந்த தளதள விடமாட்டாரு. சரோஜாதேவி நடிக்கிறாங்களா, ஓகே. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. அவருக்கு சொந்தமா விட்டுருவாங்க, அங்க சென்சாரே கிடையாது. அவருக்கு தெரியும் யாருக்கு எப்படி எழுதணும். அந்த மாதிரி இந்த காதல் பாடல்களை எழுதி குவித்தவர் கவியரசர் அவர்கள். அதாவது எவ்வளவு சொல்லணும்னு தெரியல, ஆனா காதல் தோல்வி இருக்கு பாருங்க, அது அவருக்கு பிடிக்காத, தாங்க மாட்டார். காதல் தோல்வி வந்துச்சுன்னா அவருக்கு அப்படியே ரொம்ப இதுவாயிடும். அதாவது நாங்க அதுக்காக இறைவனையே திட்டுறது கூட தயங்க மாட்டார், இறைவனையே திட்டுவார். அந்த அளவுக்கு உள்ள பாட்டுலாம் அதில் எழுதியிருக்கிறார். புதிய பறவை ஒரு படத்துல எழுதியிருக்காரு பாருங்க ஒரு பாட்டு, காதல் தோல்வி. சிவாஜி கஷ்டப்படுறாரு. அந்த ரோல் வந்து சிவாஜியை தவிர யாருமே நடிக்க முடியாது. நடிகர் திலகம் தான் அந்த ரோலை வந்து ஒரு அந்த மன போராட்டம்ங்கிறது என்னங்கிறத அவர் 4 பக்கமும் சுத்தி இருக்கிறாங்க. அவர் செய்த கொலையை அவர் வாயிலிருந்து வாக்குமூலம் வாங்கணும், இவ்வளவுதான். இதுதான் அந்த லட்சியம் வந்திருக்கிறவங்களுக்கு. அதை வந்து அவரால் தாங்க முடியல. அந்த நடிப்பு நடிச்சிருக்காரு பாருங்க. அதுல அந்த பாட்டுல சொல்லுவாரு, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, என்ன நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, ஓ இறைவன் கொடியவனே, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். எங்கே நிம்மதி? இறைவன் கொடியவனேங்கிற சுதந்திரமா சொல்றார். இறைவன் வந்து திட்டுறாரு.
அதே மாதிரி இவருக்கு ஒரு பாட்டு சொந்த படம் வானம்பாடி. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், எதுக்கு? அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலிலே மூழ்க வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் சொல்றாரு பாருங்க. இல்லைன்னா அப்பதான் அவனுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. புலம்பவர் ராதிகிற படத்துல ஒரு பாட்டுல சொல்றாரு பாருங்க. அங்கேயும் கடவுளை திட்டுறாரு. ஏன்? உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி, ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான், ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான், இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி, இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. கடவுள் செய்த குற்றமா? உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, கடவுள் செய்த குற்றம் அங்க தூக்கி போட்டுறாரு. அதாவது காதல் தோல்வின்னா, அது காதல் நிறைவேறலைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்காது. அதுக்காக கடவுளையே திட்ட கூட அவர் தயங்க மாட்டார். அதாவது சரி, காதல் நிறைவேறா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நிறைவேறாத என்ன பண்ணுவான்? தத்துவம் பேசுவான். அப்புறம் வாழ்க்கையில் என்னாகும்? நிலையாமை, தற்கொலை, இப்படி போயிடுறாங்க இல்லையா? அப்ப இந்த நிலையாமையை பத்தி அவர்களுக்கு பாட முடியுமா? முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு இறை சிந்தனை முழுமையா உள்ளவங்களால தான் அப்படி எழுத முடியும். இதுதான் காஞ்சி சாமி ஆச்சாரிய சாமி சொன்னாரா. கண்ணதாசன் போய் ஆச்சாரிய சாமியை பார்த்த உடனே ஆசீர்வாதம் பண்ணிட்டு, ரொம்ப மனப்போராட்டமா இருக்கு சாமின்னாரு. அது எனக்கே தெரியும், அவருக்கு தான் போய் சேரன் கூட தெரிஞ்சுக்கணும் அவரு என்னத்துக்கு வர்றான்னு. அப்போ உடனே அவருக்கு தெரிஞ்சு போய் மனப்போராட்டம் தெரியும், நீ இனிமே இந்து மதத்தை பத்தி ஒரு நூல் எழுதுன்னு சொன்னாராம். அவர் சொன்னதுதான் அந்த அருள் வாக்கு எடுத்துட்டு வந்தவர் அப்புறம் தான் எழுதினாரு அர்த்தமுள்ள இந்து மதம். ஒரு சனாதனம் சொல்றனோ அது பரவாயில்ல, நான் சொல்றது அது பொருள் தெரிஞ்சவன், அதனால சொல்லுவேன். பொருள் தெரியாதவங்களை பற்றி கவலையில், நான் பொருள் தெரிஞ்சவன், அதனால சனாதனம்னா என்னன்னு எனக்கு தெரியும். சனாதன மதம்னு எழுதல. சரி, புண்ணியம் நிறைந்த இந்து மதம் அப்படிலாம் எழுதல, அர்த்தம் உள்ள இந்து மதம். ஏன்னா அந்த அர்த்தம்ங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 10 வால்யூமும் ஒருத்தர் வீட்டுல இருந்தா கடவுள் நம்ம கூட துணையா இருக்கிற மாதிரியே இருக்குங்க. நம்ம கூட கடவுள் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து ரெஃபர் பண்ணலாம். அவ்வளவு எழுதியிருக்க, அவ்வளவு சப்ஜெக்ட் எழுதியிருக்க இந்த அர்த்தம் உள்ள இந்து மதத்துல. இந்த அர்த்தம்ங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, தத்துவம் சொல்லும்போது சொல்றாரு, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மான உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அர்த்தம், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் நீங்க போட்டா இருங்க, நிகழ்ச்சி முடியல, அதையும் சொல்லிடுறேன். அதாவது அர்த்தம் உள்ளதுன்னு சொல்றாருன்னா, அர்த்தம்ங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. மரியாதார் அந்த இது எங்க இருக்குன்னா, மரியாதார் முற்றம் மதித்தோருகார் சென்று மிரியாமை கோடி வரும்னு ஔவையார் பாட்டு அங்க இருந்து எடுக்கிறார், இலக்கியத்தில் இருக்கிறார். இந்த ஔவையார் அதாவது இலக்கியத்திலிருந்து எடுத்து கையாளுறதுல மிக மிக கட்டிக்கார். அது எதை கையாண்டா நல்லா இருக்கும் நமக்கு தெரியும், எதை கேட்டு போட்டாரு. அப்போ இந்த சொல்ல வேண்டிய இந்த கதையோட அமைப்பு அப்படி. சூரியகாந்தி படத்துல ஹீரோயின் கொடுக்கிற ஒரு சின்ன மன பிணக்கம், அதுக்கு அது சொல்றாரு. இந்த கதையை சொல்லும் பொழுது அந்த கதையினுடைய கரு அங்க வரணும், அது அவருக்கு தெரியும். அந்த சீக்வன்ஸை சொல்லிட்டா போறோம், பாட்டு ரெடி. அந்த மாதிரி பணத்தை எப்போனா கொடுங்க ஐயா மாற சீக்வன்ஸ் எதுன்னு சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க, எழுதியாச்சு. அப்ப அந்த மரியாதார் முற்றம்ங்கிறது ஔவையார் பாட்டு. இதே மாதிரி கம்பராமாயணத்துல வெளியே எடுக்கிறார்.
கம்பராமன் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் ஒரு அற்புதமான வரி. எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச விஷயம். இந்த மாடத்துல கன்னி மாடத்துல இருந்து சீதா பார்க்கும்போது ராமர் கீழே போகும்போது இவர்தானா நம்ம கணவரை வரப்போறவர் பார்த்துட்டு இவையதான் வரணும்னு அப்பயே மனசுல பாம் பண்ணிக்கிறாங்க. அந்த இதை இவர்தான் வேண்டிக்கிறாங்க, இவர்தான் வரணும் எனக்கு கணவனால சீதா தேவி பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த பிளாட்டுக்கு கொண்டு வந்து எங்க வைக்கிறாருன்னா, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தா என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ இங்கே நான் அங்கே, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று வரை நீ வேறோ நான் வேறோ. கொஞ்சம் கொஞ்சம் பாடுறாரு பிபி சீனிவாசன். அவர்கிட்ட இந்த பாட்டை பாடி கட்டியிருக்கேன். என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. உட்லாட்சி அடிக்கடி வருவாரு. ஆபீஸ் சாப்பிட்டா நான் போவேன். அவருக்கு பாட முடியாது, வயசாகிடுச்சு. அந்த பாட்டு பாடுங்க. நான் பாட ஆரம்பிச்சோம்னா சாப்பிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாடுங்க, கேட்கட்டும், அவங்களும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டை அப்படியே பாடி காமிச்சு நான் அதை பாராட்டு வாங்கியிருக்கேன். அவர் ஒவ்வொரு பாட்டு இதே மாதிரி அந்த இலக்கியத்திலிருந்து அந்த ஆளுமை. என் மனைவி இறந்து போய் 9 வருஷம் ஆச்சு. எனக்கு மனைவி இல்லை. ஆனால் அவருடைய பிரிவை என்னால் தாங்கவே முடியும். 9 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனோம்னா என் மனசு சமாதானமே அடையல. என் மனசுக்கு ஆறுதலாகவும் சமாதானமாக இருந்தது கவியரசர் பாட்டு. அதுதான் எனக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது. சரி, என்னமோ இறந்துட்டான்னு சொன்னோம்னா என்னமோ காணா போயிடுறோம், கொண்டு போறோம், எரிக்கிறோம், எரிச்சாச்சு, சாம்பலை கொண்டு போய் கடல்லையும் கரைச்சாச்சு, ஒண்ணுமே இல்லையே, அப்புறம் என்ன இருக்கு, அந்த உயிரை எங்க போயிருக்கும், அந்த காத்து எங்க போயிருக்கும், இப்படியெல்லாம் நான் சிந்தனை பண்ணும்போது கவியரசருடைய பாட்டை நான் கேட்டேன். அந்த பாட்டை பார்த்த உடனேதான் கேட்ட உடனேதான் ஆஹா அவர் சொன்ன அப்படியே அந்த வரிகள் பாத்தீங்கன்னா அதுல சொல்றாரு, சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்று விடு என்பான், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. பாட்டுல விட்டு விடும் ஆவி பட்டு விடும் மேனி, சுட்டு விடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு, சூனியத்தில் நிலைப்பு, வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. பாட்டுல விட்டு விடும் ஆவி பட்டு விடும் மேனி, சுட்டு விடும் நெருப்பு, சூரியத்தில் நினைப்புங்க. அது சூரியங்கிறது நம்ம சுற்றி இருக்கிற காற்று மண்டலம். காற்றோட காற்றாக அதுல கலந்தாவளமான்னு கூட ஒரு பாட்டுல பாலம்பழத்தில் பாடுவாரு. காற்றோட கலந்து போச்சு அவ்வளவுதான். அப்போ காற்று அடிக்கும் போது அவ இருக்கிறான்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு மனசுல ஒரு சமாதானத்தை உருவாக்குனது அந்த பாட்டு தான். அதே மாதிரி அந்த தத்துவத்தை எத்தனை பாட்டுல சொல்றாருங்க அவரு. குலபாலராஜன் படத்துல அந்த ட்ரெடிஷன் சொல்லக்கூடிய அந்த இதுல ஆடுவாங்க. தேவிகா பார்த்துருக்கலாம், சர்க்கஸ் பொம்பளையா வருவாங்க அந்த படத்துல. அப்ப இதுல பாடுவாங்க, இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று அப்படின்னு அந்த பாட்டுல நடுவில் வரும், அங்கும் இங்கும் அலை போலே தினம் ஆடிடும் மானிட வாழ்விலே, எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார், எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார், இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்று. அந்த பாட்டுல அதுல சொல்லுவாங்க, அதாவது நான்
நான் இதை நம்முடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி தான் நினைச்சு பார்த்தேன். அவர் சொன்ன வரிகள் பாருங்க, எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார். எங்க இருந்தவர் அலகாபாத்ல இருக்கிற அந்த பேலஸின் சொந்தக்காரர். அவர் அங்கிருந்து இங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான் இறந்து போனோம்னால விதிக்கப்பட்டிருக்குது. நினைச்சு பாருங்க. அதான் சொல்றாரு, எங்கே நடக்கும் எது நடக்கும் அது எங்கே முடியும் யார் அறிவார். அது இன்னொன்னையும் சொல்றாரு, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை மனிதன் ஏட்டினிலே, இறைவன் ஏட்டினிலே. நடந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும். இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும் பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. சொல்றாரு பாருங்க, நிலையாமைய அவர் எப்படி சொல்றாரு. ஒரு பாட்டுல பாலும் பழும் பாட்டுலயும் ஒரே ஒரு வரி, அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு போயிடுவேன். என்ன சொல்றாருன்னா பாருங்க, அந்த நாடகம்ங்கிற வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா. அதுல சொல்றாரு பாருங்க, ஒரு இடத்துல போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா. ஒரு இடத்துல சொல்றாரு, நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, தினம் நாடகமாடும் கலைஞனடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. அந்த நாடகங்கிற சொல்லு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அதையும் போடுவார் ஒவ்வொரு நேரத்துல. அதே மாதிரி வார்த்தை விளையாட்டு உள்ள இடத்துல ஒரு சொல்லு கொடுத்தா போருங்க, அதை வச்சே ஒரு பாட்டை முடிச்சிருவாரு. அது என்ன, இது காய்னு சொல்ற. காயை பத்தி எழுதுங்களேன் சொன்ன உடனே பாட்டு வந்துருச்சு அவருக்கு. ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய். இந்த காய்ங்கிறது நிலவு காய்கிறத சொல்றாரு. அங்க காய் இல்ல, எங்கள் உள்ளம் வாழ நீ காய் நிலவை சொல்ற. அதுதான் வாழக்காய்ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பொருள் பாருங்க. ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய், ஜாதிக்காய் பெட்டகம் போல் கனிய உள்ளம் கனிய காய். மாதுளங்காயானாலும் என்னுளங்காயாகுமோ, என்னை நீ காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ. ஆஹா ஓ நீங்க முந்திட்டீங்க. தேர்ந்து சொன்னா போதும். அதுலயே எவ்வளவு இருக்கு. பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன்,
உனைத்தேன் என நான் என்ன கிளாசிக்கல் பாரு, என்ன சகானா ராகத்துல கொஞ்சம் இருக்காரு பாரு. உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். ஒரே சொல்லுதாங்க, ரெண்டு பொருளுங்க. மலைத்தேன் இதுவென மலைத்தேன், வியந்தேன். அதாவது அவரை ஒரு பெரும்புலவர்னு சொன்னா என்ன தவறு சொல்லுங்க? கவியரசரா இல்லையா அவர்? எத்தனையோ பேரு கவிஞானி அந்த இது கவிப்பேரசர் என்னத்தையும் வச்சுப்பாங்க ஐயா. கவியரசர் அவர் தான் ஐயா. அதுக்கு மேல கொண்டு கிட்ட போக முடியாது. நீ அரசர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும். நான் யார வேணா சொல்றேன். அந்த மாதிரி பாட்டு எழுதினவர் இல்லையா அவரு? எத்தனை சொல்லு டிவோஷனல் சாங்ல மருதமலை மாமணியர் எழுதுறாங்க. அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். 5, 6, 7, 8 பார் வார்த்தை விளையாடு. அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன். இதான் அந்த பாட்டு. சரணத்துல ஒரு மருதமலை மாமணியை முருகையா. அதாவது வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுல மன்னன் ஒரு சொல் கொடுத்தா போறோம், அதை வச்சு அந்த பாட்டு உருவாக்கிடுவார். அது மாதிரி நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது, இடலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது. இது ரெண்டு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இந்த பாட்டு முழுக்க எப்படி தொடாம இருக்க முடியும்? தொடாதே தொடாதேன்னு சொல்றோமோ, இதெல்லாம் தொடாம இருக்க முடியுமான்னு ஒரு எத்தனை சொல்றாருங்க சரணத்துல. அதுல வயசு சொல்லிட்டே போறாருங்க. அந்த பாட்டு முழுக்க அப்படியே தான் வரும், வேற சேஞ்சே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கவிஞர். அதே மாதிரி ஒரு பாட்டு எம்எஸ்சி கேட்ட போது இவர்கிட்ட கேட்டாராம். உடனே இந்த பாட்டை என்னப்பா எப்ப எடுக்க போறீங்க? இல்ல இந்த மாசம் வேண்டானே, இந்த மே மாசம் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. மே மாசமா? ஏன் இப்ப என்ன நாடு நல்லா இல்லையா? இல்ல இல்ல அப்படி இல்ல, ஆர்டிஸ்ட் கிடைக்கலையா? ஓ அப்படியா, சரி பண்ண மே மாசமே கொடுத்துருவோம்னு சொன்னோம்னா மேலே வர மாதிரி ஒரு பாட்டு எழுதினாருங்க. சொன்னதுக்காகவே பாருங்க, மேன்னு சொன்னதுக்காக என்ன ஒரே மேயா இருக்கு. ஆமா மே மாசம் தான் ரெக்கார்ட் பண்ணலாம், நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு எம்எஸ்சி கிட்ட சொல்றாரு. பொல்லாத ஆடியானே அப்படின்றாரு எம்எஸ்சி. என்ன பாட்டு? அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே, இன்று பசியாரும் என் உள்ளமே, எங்கள் குல தங்கமே. பல்லவில தான் இல்ல சொல்லுங்க, பரவாயில்ல. மாமணி பணி போகும் உனைப்பு வெகு நேரமே, மயக்கும் மலைச்சாரமே. எல்லாம் மேதாங்க, மேதான். நீங்க அதை சேஞ்சே கிடையாது. பாட்டு முழுக்க பாருங்க, அப்புறம் கூட போய் கேளுங்க, உங்களுக்கு டைம் இருக்கும். ஒரு சொல்ல அதான் சொன்னா அந்த மாதிரி வார்த்தை விளையாட்டு தெரியல. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ஆமா இறைவனுடைய ஞானத்தோட ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றாரு. இறைவன் எங்கே இருக்காருன்னு கேட்டதுக்கு, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். இறைவன் யாருங்கிறத அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளனா ஒரு சர்க்கிள் வெறும் தாங்க இருக்கு. ஒரு அணுதான சொல்றாரு. பூஜ்ஜியத்துக்குள்ள இருக்கிற அந்த புள்ளியை சொல்றாரு. அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருப்பான், புரியாமலே இருப்பான், தெரியாது யாரும். அவனை புரிஞ்சுக்கிட்டா அவரு தான் கடவுள்னு சொல்றாரு. அது அவருக்கு தான் வரும் அந்த சிந்தனை. அற்புதமான பாட்டு இது. வளர பெரிய ஒரு படத்துல நினைக்கிறேன், எனக்கு படம் போய் சரியா ஞாபகம் இல்லை. அதாவது அவரு எப்படி எல்லாம், அதாவது 12 16 வயது ஒரு பாட்டுல சொல்றாரு. எவ்வளவு இருப்பாங்க வயசுன்னு காதல் சொல்ற மாதிரி ஒரு கனவு காட்சி மாதிரி. அவள் கண்ணீரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது, 12 16 வயது சொல்றாரு. அப்போ ஒரு இடத்துலயும் சொல்லிட்டே வர்றாரு. ஒரு இடத்துல சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், ஒரு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம்னு சொன்னா கரெக்ட். சென்சார்ல கற்பனைன்னு அர்த்தம். கிடந்தோம்னு சொல்லக்கூடாது. சொன்னா அது தப்பாயிடும், இது சென்சார் கட் ஆயிடும். பாருங்க, துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம், துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம், 12 16 வயது. அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது, 12 16 வயது.
அதுல அந்த விஷயத்தை சொல்றாரு. அவங்க காதலை பத்தி சொல்லும்போது அதே மாதிரி மடி மீது தலை வைத்து இரவு வரை தூங்குவோம் பாட்டு, விடியும் வரை தூங்குவோம். அது ரொம்ப அருமையான பாட்டு. தேவிகாவும் சிவாஜி அன்னை இல்லத்துல வருவாங்க. அது ஒவ்வொரு பாட்டுலயும் ஒரு கவித்துவம் இருக்கும். அதுல வந்து ஆபாசம் இருக்காது. இன்னைக்கு உள்ள லேட்டஸ்ட் பாட்டுல தான் ஓப்பனா சொல்லணும். அப்ப நூவாத்தாடு சேராம போனா நீ தான் பிறக்க முடியுமா தெரியுமையா? அவர் அப்படியே சொல்றாரு கவியரசர். இப்படி நேரிங்க நேரம் சொல்லலையே. அதுல மறைபொருள் வேண்டாமா, அழகு வேண்டாமா? அதுதான் கவிஞன். கவிஞனுடைய கற்பனையும் சேர்த்து நீ ஓப்பனா சொல்றதுல அர்த்தம் இல்லை, அது பாட்டு இல்லை. நான் என்ன சொல்றேன், கவிஞனுக்கு எப்படின்னா அந்த அந்த கவித்துவம், அந்த கற்பனை வரணும். அதுலதான் இருக்கு அந்த பாட்டு. அப்படி எழுதியவர் நம்முடைய கவியரசர் அவர்கள். அது மட்டும் இல்ல, ஏன் கேட்டுக்கிட்டேன்னா நீங்க சொன்னாதான் நான் படிப்பேன். கவியரசர் பத்தி என்ன ஆச்சு, அதாவது நாகர்கோவில் இதே மாதிரி சொற்பொழிவு போயிருந்தேன் கண்ணதாசனை பத்தி பேச. ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோ எஜுகேஷன் வேறு. இந்த பக்கம் பூரா பெண்கள், இந்த பக்கம் பூரா ஆண்கள் உட்காந்து இருக்காங்க. பிரின்சிபால் கரஸ்பாண்ட் எல்லாம் இருக்காங்க. ஆசாரி போடலாம்னு ஒரு இடம், அங்கே சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி காலேஜ், அதில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன், ஏன்னா அனிவர்சரி. அப்போ போயிருக்கும்போது நான் பேச ஆரம்பிச்சேன். எவ்வளோ நேரம்னு கேட்டேன். 1 மணி நேரம். நான் பேசி முடிச்சேங்க. முடிக்க விடல. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கூட நீங்க பேச முடியுமா, பசங்க யாரும் கலைஞ்சு போகல, ஆர்வமா கேட்கறாங்க, நீங்க கொஞ்சம் கூட பேசுங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியுமா? நான் பேச தயாரான உடனே எல்லாம் கைது, இன்னொரு 1/2 மணி நேரம் பேச போறாங்க ஓன்னு கத்துனாங்க குஷியோட. அப்படின்னா நான் நினைச்சேன், என்னமோ இந்த லேட்டஸ்ட் பசங்கள்லாம் இந்த பாட்டெல்லாம் எந்த அளவுக்கு விரும்ப போறாங்க, கண்ணதாசனை பத்தி பேச போறோமேன்னு பயந்து போனேன். ஏன்னா எல்லாருமா இப்ப லேட்டஸ்ட் நான் முதல்ல சொன்னேன் அந்த மாதிரி பாட்டுல தான் லயிக்கிறாங்க, டான்ஸ் பாட்டு. நான் எப்படி இதை போய் பேச போறேன்னு நினைச்சிட்டு இருந்த போது அவ்வளவு தூரம் கவிஞரசர் பாட்டை அவ்வளவு விருப்பமா கேட்டாங்க. அதுக்கு சொல்றேன், அதாவது இது ஓல்டு சாங்ஸ்ங்கிறதுக்காக இல்ல, இதுதான் பாட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப பாட்டுங்கிறது என்னன்னா இப்படிதான் இருக்கணும், அவர் எழுதுனதுதான் பாட்டு. ஏன்னா அர்த்தம் இருக்கணும். ஒரு 4 விஷயம், ஒரு பாட்டு வெற்றி பெறணும்னா என்ன தெரியுமா வரணும்? அன்றைக்கு அதுதான் கொள்கை. என்ன, அந்த பாட்டை எழுதுறதுல அந்த பாட்டுல முழுக்க தமிழ் சுவை இருக்கணும், தமிழ் இருக்கணும், புரியணும் எல்லாரும். அந்த பாட்டுக்கு மெட்டு கூட்டுறாங்களே, எம்எஸ்வி ராமூர்த்தி, சுனாத ராமூர்த்தி மாதிரி இருக்கணும், கேவி மகாதேவன் மாதிரி இருக்கணும் மெட்டு போடுறதுக்கு, போட்டு சக்சஸ். அந்த பாட்டு அந்த படத்துல எடுக்கிறாங்க பாருங்க, காட்சி, நடிக்கிறவங்க யார், முயற்சித்ததும் நடிக்கிற நடிகர்கள் யாரு, அவங்க நல்லா நடிக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இருந்தாதான் ஒரு பாட்டு வெளியில வெற்றி அடையும், இல்லைன்னா அந்த பாட்டு சக்சஸ் ஆகாது. அன்றைக்கு அப்படி ஒரு கொள்கை இருந்தனால அந்த கவிஞர், அந்த மியூசிக் டைரக்டர் நடிக்க போறோம். இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல அந்த பாட்டை எப்படி கொண்டு வரணும்னு ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு படத்துல இன்னைக்கு வந்து 2 பாட்டு கூட இல்ல, அன்னைக்கு 6 பாட்டு இருக்கும் ஒரு படத்துல. அப்படிலாம் இருக்கும், 8 பாட்டுலாம் இருக்கும். அந்த காதலிக்க நேரமில்லை படத்துல 8 பாட்டு, அனைத்து பிரமாதமான பாட்டு, எல்லாம் கண்ணதாசன் கவியரசர் தான். 8 பாட்டும் அன்னைக்கு சினிமா பாட்டு புஸ்தகம்னு ஒண்ணு விற்பாங்க. சினிமா பாடல்கள்லாம் பிரிண்ட் கம்பெனி பாட்டு புஸ்தகம்னு அட்டைப்படம்லாம் போட்டு பக்காவா நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. கம்பெனி பாட்டு புஸ்தகம்னு பேரு. 1000 காப்பி போட்டிருந்தாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி 4 நாள்லயே தீர்ந்து போடுங்க. அது 4 நாள்ல தீர்ந்து போடும், அந்த புக்கு கிடைக்காது. இன்னைக்கு பாட்டும் என்னன்னு தெரியல, புத்தகம் ஒண்ணு இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு அப்படி போச்சு. அதனால அதையெல்லாம் வாங்கி நான் பைண்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு காலத்துல. அப்பா பார்த்துட்டு இந்த பாட புஸ்தகம் படிக்காம இதுகளெல்லாம் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பாடலான்னு தெரிஞ்ச உடனேதான் சினிமா பாட்டை நான் பாடுறது கேட்டுதான் எனக்கு கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்க ஆசிரியரை நியமிச்சேன். அப்பா எனக்கு பாட்டு வரும், ஏதோ செல்வன் ரேடியோல கேட்டு இந்த பாட்டெல்லாம் அப்படியே பாடுறானே, சரி இவனுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா வரும் தான் எனக்கு ஆசிரியரை வச்சாங்க. அப்புறம் நான் கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கிட்டேன், இன்னும் பெட்டரா பாட முடிஞ்சது. அதனால இப்ப என்ன பொறுத்தவரை ஐ கேன் சே எனி சாங். ஏன்னா எப்படிப்பட்ட பாட்டையும் என்னால் பாட முடியும்னு ஏன் சொல்றேன்னா, அந்த கிளாசிக்கல் பேக்ரவுண்ட் எனக்கு இருந்ததுனால, கத்துக்கிட்டதுனால. அப்ப அந்த பாட்டு அப்படி கொண்டு வர்றாருங்க. அதாவது இப்போ அந்த ஒரு சொல்லுல பாடின பாட்டு, ஒரே சொல்லு கொடுத்தா அதை அவரு எப்படி பினிஷ் பண்றாருங்கிற பாட்டு. அதுக்கப்புறம் தெய்வீக பாட்டுன்னு பாத்தீங்கன்னா, ராமனை பத்தி ஒரு பாட்டு கொடுங்க லட்சுமி கல்யாணத்துல கேட்கிறாங்க, ஹீரோயின் பாடணும். ராமனை பத்தி எழுதுவீங்களான்னு, கிருஷ்ண பக்தர் தானே நீங்க, ராமனை பத்தி என்ன எழுதுறீங்க பார்ப்போம், சும்மா தமாஷா சொன்னாங்களா, அவ்வளவுதானே எழுதி கொடுத்துடலாம். யார் யார் பாடுறாங்க,
சுஷீலா அம்மா பாடுறாங்க, அவங்கள தவிர யாரும் பாடக்கூடாது, அவங்க பாடினாதான் நல்லா இருக்கும்ட்டு. உடனே அந்த ராமன் எத்தனை ராமனடி, அது எல்லா ராமன் வருவாங்க. கல்யாண ராமன், தசரத ராமன், கோதண்ட ராமன், ராஜாராமன், எல்லாம் அத்தனை ராமனையும் எழுதணும்னு அசந்து போயிட்டாங்கன்னா நீங்க தானே எழுத முடியும்னாங்க. அதான் நான் சொன்னேன், வேற யாரை பத்தி எழுதணும் சொல்லிய அப்படிங்கிற. கிருஷ்ணன் ஆச்சு, ராமன் ஆச்சு, யாரை பத்தி காளியை பத்தி எழுதிட்டுமான்னு கேட்கிறாராம். எது ஒண்ணும் சொல்லுங்க, பிரமாதமா எழுதிடுவோம். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த அறிவு ஞானத்தை எப்படி கொடுக்கணுங்கிறது தான். நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்றதே இல்ல. சிகப்புரோஜாக்கள் சொன்னேன், இல்ல பாட்டு முன்னாடி உட்காந்து எழுதினாருங்க, அது என் கண்ணால பார்த்தேன். எனக்கு பாடுற பாட்டு நான் உட்காந்துருக்கேன், பக்கத்துல இளையராஜா இருக்காரு, ஆர்மணியத்துல வாட்சி காட்டுறாரு. சும்மா தன்னை தானல்ல தானல்ல தானே தன்னைத்தானே தன்னைத்தானே அப்படி வாட்சி காட்டுறாரு. அவ்வளவுதானே. அப்புறம் இந்த தங்கத்திலே வைரத்தினை வைத்து கொடுத்தாய், அது நீயா அல்லது நானா ஒரு பல எழுதித்தார். உடனே அதே சந்தத்துக்கு அந்த காலம் உடனே இந்த மின்மினிக்கு கண்ணில் என்ன மின்னல் வந்தது, அடி கண்ணே அழகு பெண்ணே எழுதியாச்சு பாருங்க. உடனே இப்படி பல்லவியே 7-8 கொடுக்குறாரு. ஒரு பாட்டுன்னா 2 பேப்பர்ல வச்சு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்டேப்லர் பண்ணி 10 பக்கம் 15 பக்கம் ஒரு பாட்டு கொடுக்குறாரு. நீங்க செலக்ட் பண்ணீங்க வரிகளை. சரணம் சரணம் எழுதுறாரு. சரி, அவ ஹீரோ ஹீரோயின் எப்படி சொன்னீங்க? ஹீரோ எப்படிப்பட்டவன்? ஒரு வில்லன் மாதிரி. வில்லனா வில்லனுக்கு ஹீரோனாங்க. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கு. அதான் வில்லன் மாதிரி இருப்பான், ஆனா அவன் தான் ஹீரோ. என்ன பண்றான்? பாக்குற பொண்ணெல்லாம் கெடுத்துறான் அப்படின்னு. ஓஹோ, முன்னாடி எப்படி இருந்தாரு, ரசிச்சுட்டே இருந்தாரு. சரி, ஓகே. அப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறான். ஓஹோ, அப்பேற்பட்ட வில்லனா. ஆனா ஒரு பொண்ணை மட்டும்தான் அவன் மனசுல இடம் பெறதுனால காதலிக்கிறான். அவங்க தான் ஸ்ரீதேவி. ஓஹோ, சரி. உடனே எழுதியா சொன்னா, தோட்டத்திலே பல பூவும் உண்டு, நீதானே என் சிகப்பு ரோஜா அப்படின்ட்டு. அண்ணே டைட்டிலே வந்துச்சுனே, சிகப்பு ரோஜா தான் படம். அப்படியா, கூட 2000 ரூபாய் கொடுங்க. பாருங்க, 2000 என்னன்னு மேலே இவ்வளவு வேணா கொடுங்க, மேல 2000 போட்டு கொடுத்துருங்க அப்படின்னா. சரி, ஏன்னா கல்யாணம் வருது, செக் கொடுக்காதீங்க, கேஷே கொடுங்க. ஏன்னா திருப்பி வந்த செக் நான் புத்தகம் மாதிரி பயன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால செக் வேண்டாம், கேஷ் கொடுங்கன்னு கேட்கிறாரு. நான் இருந்தேன் இப்ப உடனே கொடுத்துருவானே, எவ்வளவு வேணா கொடுத்தேன். இப்போ 3000 ரூபாய் அட்வான்ஸ் உடனே கொடுத்து பாட்டு எழுதி கொடுத்துட்டு நான் படுக்க போறேன், தூக்கம் வருது. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு, டயர்டா வந்தாரு. அவரு கல்யாண மண்டபம், கவிதா கல்யாண மண்டபம்னு ஆழ்வார்பேட்டையில் இருந்தது. இப்போ அவங்க ப்ராப்பர்ட்டியில கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல தான் அந்த பாட்டை எழுதினார். அப்பதான் நேரில் எழுதுறத நான் பார்த்தேன். அவர் எப்படி அந்த கற்பனை, இவ்வளவு பேப்பர் வச்சுட்டு அந்த பிஏ கூட உட்காந்துருக்காரு. இவ்வளவு பேப்பர் இருக்காரு, வரிசை எழுதிட்டே எழுதுறா அப்படிங்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்காரு பாட்டு. என்ன ஒரு கற்பனை, என்ன கற்பனை. ஆனா இந்த கற்பனைக்கு மிஞ்சின ரொம்ப உயர்ந்த கவிஞர். அதாவது பாருங்க, அதாவது கடவுளுக்கு வரேன், ஏன்னா பினிஷிங் பண்ண போறேன். அவர் இறைவன் பத்தி பாடல பாடின போது ஒரு பாட்டை ரொம்ப சிறப்பா பாட்டார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா பகவத்கீதை என்னன்னு சொல்லுது, பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னு கேட்டோன்னா, அதெல்லாம் நீங்க படிக்க மாட்டீங்க ஐயா, பெரிய புத்தகமா இருக்கும், தூக்கம் வந்தா தலைக்கு படிச்சுட்டு படுத்துறீங்க. அதனால பகவத்கீதையின் சாரம்னு நான் எழுதியிருக்கேன், அந்த மாணவி பதிப்பகத்துல வாங்கி படிங்க, சுருக்கமா இருக்கும். அதுக்கு கூட நேரம் இல்லைன்னா நீங்க படிக்கவே வேண்டாம், என் கர்ணன் படத்துக்கு போங்க, ஒரே ஒரு பாட்டு அதில் எழுதியிருக்கேன், அதை நீங்க படிச்சாலே அதுதான் பகவத்கீதை. அந்த சாராம்சத்தை நான் ஒரே பாட்டுல வச்சேன். அர்ஜுனனுக்கு முத்துராமன் அர்ஜுனன் வேஷம், எல்.டி. ராமராவ் காரு, அவர் கிருஷ்ணன், அவர் உபதேசம் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டு நீங்க கேளுங்க, படிக்க நேரம் இல்லைன்னா கூட கேட்டா போறோம். அதுதான் இந்த பாட்டு. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணமெய்தாது, மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி என்றுதான் தீரும் ஓர் நாள். அண்ணா அப்படிலாம் எல்லாரையும் நான் கொண்டுலாம் என்ன புண்ணியமெல்லாம் உனக்குதான் சேருமா? இப்ப நாங்க பாவத்தை செய்யுமா? என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எமதென்றும் அறிந்து
கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய் காண்டீபம் நழுவ விட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொல்றவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ. அப்ப நாங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்களா இருக்கணும், புண்ணியம் மட்டும் உனக்கே தான் சேரும் இல்லையா? புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியமும் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே தாக்கினான், கண்ணனே காட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக உன் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்பாவனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதான் அந்த ஸ்லோகம். சொல்லி என்டிஆர் முடிஞ்சோம்னா சங்க எடுத்து பூந்துவாங்க, சண்டை ஆரம்பிக்கும். அதாவது இந்த ஒரு பாட்டை படிங்க, பகவத்கீதையை முறை படிச்சது சரியா போடணும்னா அண்ணே ஆமண்ணே அண்ணே எல்லாம் காலில் விழுந்து விட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. இந்த ஒரு பாட்டு போதும்னே, அதை விட வேற என்னென்ன. அப்புறம் தான் அவர் வர்றார். கிருஷ்ணன் வந்து கர்ணன் இருக்கிற தர்மத்தை எல்லாம் வாங்கிட்டா கர்ணன் உயிர் போயிடும், இல்லைன்னா அவன் சாவ மாட்டேங்கிறான்னு அங்கேயும் போட்டு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் தடுமாறுறாரு கிருஷ்ணன் அர்ஜுனன் தான் போட்டு கொடுக்குது. அதாவது அவன் பாருங்க, அங்க இது பண்ணாதான் அவன் சாவான், இல்லைன்னா சாவ மாட்டான். ஓ அப்படியா, சரி கண்ணன்ட்டே சொல்லிட்டான். உடனே அவன் எனக்கு தெரியாதான். அதுக்கப்புறம் ஒரு கிழமை மனுஷன் போய் அது வந்து ஆகிர் பைரவின்னு ஒரு ராகம், அது எப்படி பாடியிருக்காரு. அதாவது இப்ப நான் பாடுற சீர்காழி சுதி எட்டாவது சமயத்துல நான் பாடுறது ஒரு கட்ட சுதி தான் கச்சேரில. சீர்காழி நான் சுதியெல்லாம் பாடுறது கஷ்டம். மகாலியான சுதி பாடவே முடியாது. டிஆர் மகாலியான சுதி ஆறரை கட்ட எஸ்சி கிட்டப்பாவுடைய வாரிசு. அப்ப அவர் என்ன பாடுறாரு, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வஞ்சகம் வையகம் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. அந்த இடத்துல சிவாஜி வந்து அந்த ஆக்ஷன் பண்ணுவார் பாரு நடிகர்கள். நம்பெல்லாம் வாங்கிட்டு இந்த பெருமூச்சு விட்டுட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும்போது ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபேஸு, அவன் எப்படி தளர்ந்து போவான், கண் எப்படி சொருகும், எப்படியெல்லாம் அவனை மூச்சு விடுவான், என்ன ஏதுன்றத தத்ரூபமா நடிச்சாருங்க நடிகர்கள். யாரும் நடிக்க முடியுங்க அப்படி. அதுக்கப்புறம் அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் எப்படி போகுன்றதே அதையும் நடிப்பாருங்க. அதாவது அவருடைய வயசு என்ன, எவ்வளவு யங் ஏஜ், என்ன மாதிரி வேஷங்கள் இல்லை, யார் என்ன உழைப்பு, என்ன கடுமையான உழைப்பு. எத்தனை ஷாட்டு நடிச்சிருப்பாங்க அந்த ரதத்துல சாஞ்சிக்கிட்டு, எத்தனை டேப் எடுத்திருப்பாங்க. நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு கூட எனக்கு 2 கோடி கொடுப்பியான்னு கேட்கறாங்க. காலம் எப்படி போகுது பாருங்க. அவங்க எவ்வளவு உழைப்பு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு படத்திலையும். நினைச்சு பாத்தீங்கன்னா கண்ணீர் வரும் கண்ணில். அப்பேற்பட்ட மாபெரும் கலைஞன் நடிகர். அவர் இணையா சொல்லவே முடியாது, யாரையும் அவருக்கு இணையா சொல்லவே முடியாது. எல்லா நடிப்பையும் பார்த்தோம், எல்லா பரிமாணங்களையும் பார்த்தோம் நடிப்பை. அப்போ அந்த பாட்டை சீர்காழி பாடி விடுவாருங்க. அந்த பாட்டுல என்டிஆர் வந்து அப்படி வந்துட்டு அப்புறம் விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார். உங்களுக்கு படம் தெரியும். அப்படி அந்த பாட்டை அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுத்தார். கடைசியில கர்ணன் வந்து அந்த அவருடைய தர்மத்தை வாங்குற அந்த காட்சி. அப்படி அதான் ஒவ்வொரு பாட்டும் அவருடைய அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சீக்வன்ஸ் என்ன சீன் சொல்றோம் அதை அப்படியே மனசுல வாங்கி பாருங்க. அந்த இதுக்கு அந்த பாட்டை கேட்டாலே நீங்க அந்த காட்சியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பாடல் போகிற இதை பார்த்தீங்கன்னா கிண்கிணி கிண்கிணி என கிணி கிணி என வரும் மாதா கோவில் மணி ஓசை கண்மணி பொம்மணி என பின்னிடு புன்னகைக்கு தாத்தா கூறும் அருளோசை. கிறிஸ்துமஸ் வருது இல்ல,
கிறிஸ்மஸ் தாத்தா கூறும் அருளோசை. வெல்கம் வெல்கம் கிறிஸ்மஸ் தாத்தா, வெல்கம் 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 கிறிஸ்மஸ் தாத்தா, வெல்கம் வெல்கம். அதாவது இந்த பாட்டுல அந்த வார்த்தை கண்மணி பொன்மணி என சிந்தியிடும் புன்னகைக்கு காத்தா கூறும், அதாவது இந்த வார்த்தைகள் அப்படி கூட இருக்கு. அதுல அப்புறம் நடுவில் ஒரு வரி வரும், அதுல கண்ணு தெரியாதவருக்கு சிவாஜிக்கு கீழே வந்து எழுதி அந்த அந்த பாட்டை கேட்கும் போது சிவாஜி அங்க ஆடுற மாதிரி நமக்கு இருக்கும். அதே மாதிரி அண்ணே இந்த இதுல ஒரு பாட்டு வேணும்னே, அதாவது ஞானவழி படத்துல ஃபாதர் அவருக்கு வந்து ரொம்ப மனசு வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க, மனக்குழப்பத்துல கஷ்டப்படுறாருன்னு அந்த இடத்துல ஒரு பாட்டு வேணும்னா எங்க பாடுறாங்க, வெளியில பாடுறாங்கன்னு அதுக்கு இங்கிலீஷ் டைலாக் எல்லாம் செட் பண்ணீங்க. அவர் பேச போறாரு, சிவாஜி பேசல, டிஎம்எஸ் தான் பேசியிருக்காரு. சிவாஜிக்கு எந்த வாய்ஸ்னாலும் டிஎம்எஸ் போதும். அவர்கிட்ட போய் கேட்பாங்க, அண்ணே பாட்டு கடையில நீங்க பேசணும்னே, நான் ஏன் வரணும், எல்லாம் பொழுது கட்டுறாரு டிஎம்எஸ், அவரே போதும் பின்றாரு, நான் பேசாம கூட அப்படி பேசணும் சொன்னாராம் நடிகர். தேவனே என்னை பாருங்கள், என் பாவம் என்னை வாங்கிக் கொள்ளுங்கள். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கிக் கொள்ளுங்கள் பாட்டை ஓப்பன்ல போய் பாடுவார். இதுக்காக டிஎம்எஸ் வந்து பீச்சில் வந்து காலையில நடைபயிற்சி போகும்போது மணல்ல போய் நின்று ஓப்பன்ல பாடுவார். அது ஓப்பன்ல பாடினா எப்படி இருக்கும், எவ்வளவு சவுண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணணும் ஒரு ரிஹர்சல் பண்ணிக்கிறாராம். பாருங்க அவருக்கு இருக்கிற அக்கறை பாருங்க. ஒரு பாட்டை போட்டு கொடுத்தா அவர் எவ்வளவு அக்கறையா பாடணும்ட்டு எத்தனை டேக்கெல்லாம் பத்தி கவலையே பட மாட்டாரு, எவ்வளவு டேக்குனாலும் பாடி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு உழைப்பாடு டிஎம்எஸ். அந்த பாட்டை அது மாதிரி பாடிருக்கிறார். சரி இதுதான் அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு பாடி இருக்கிறார், அவங்க எல்லாம் கொண்டாடுறான். இதுல என்ன சொல்றேன் பாருங்க, டிஎம்எஸ் மறைவும் திருவாயில் இருக்கும்போது அவர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றாங்க. பாத்தீங்கன்னா கோவில்ல ஒரு பக்கம் பிரார்த்தனை நடக்குது, சர்ச்சில் ஒரு பக்கம் பிரார்த்தனை நடக்குது, மசூதியில் ஒரு பக்கம் பிரார்த்தனை நடக்குது. அந்த அளவுக்கு அவருக்காக வேண்டாங்க. ஏன் எல்லாத்தையும் பாடியவர். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். பாட்டை சாமியர்கள் அப்படியே ஆடுறாங்க. அப்படி பாடி கொடுத்துருக்கிறார் அந்த பாட்டை. அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்.எஸ். விஸ்வநாதன், ராமூர்த்தி அவங்க காம்பினேஷன்ல உள்ள மியூசிக். அதே மாதிரி வெளிநாட்டுல வெவ்வேறு விதங்கள பாட்டு எடுக்கணும்னா கண்ணதாசன் சொன்னா போதும். அப்படியா சிவந்தமனுக்கு பாட்டு எழுதி கொடுக்குறார். உடனே ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டாள், அது ஒரு தாளத்துல இருக்கும். அப்புறம் அவளை நமக்கு பாட்டு எழுதினுமே, அதாவது ஓடும் உன்னோடும் அது உன்னோடும் என்னோடும் ஓடும். இது வந்து பால் சிறுதம், பால் சிறுதம். இது கைதி கொடுக்குற ரிதம் சொன்னா போறோம். அதுக்கு அடுத்தது நானுமே நீ, இது வேற விதம். பொழுது ஐ லவ் யூ பாருது இல்லையா, சுவிட்சர்லாந்துல ஆல்ப்ஸ் மலையில எல்லாம் போவாங்க. ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் பேசல, டிஎம்எஸ் தான் இவர் பேசல. அழகிய ரைன் நதி ஓரத்தில் மாலை பொழுது சாதத்தில் மயங்கி திரிவோம் பறவைகள் போகிறார். அது அங்க. அப்புறம் துரிதமா போகும், வேகமாக வரும். வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவின் துரிதமான சடுகுடு விளையாட்டு, விட்டு விடாமல் கட்டி அணைத்து தொட்டது பாதி பட்டது பாதி விதவிதமான ஜோடிகள் விளையாட்டு. இது காதலில் ஒரு ரகமோ, இது காதலில் ஒரு ரகமோ, இது காதலின் அறிமுகமோ, இது காதலின் அறிமுகமோ. அந்த பாட்டு அதுக்கு தேவலாம் வேற. அந்த மாதிரி அந்த ரிதம் சொன்னோம்னா பாட்டு எழுதி கொடுக்குறது. இதெல்லாம் வந்து நோ காம்ப்ரமைஸ். எந்த கவியாவது கிட்ட வர முடியுமா? இவ்வளவு வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா எது வேணாலும் எழுத தயாரா இருக்காரு. எம்ஜிஆர் ஆட்டி எந்த ஹீரோயின் அதை பத்தி இல்ல, ஆள் யார் நடிக்கிறாங்க கிட்ட சொல்லுங்க. ஜெய்சங்கர்னா அதுக்கு ஒரு மாதிரி பாட்டு எழுதி கொடுப்பாரு. ஜெய்சங்கர் பாடுறாருன்னா அது அந்த பாட்டை நீங்க சிவாஜிக்கோ எம்ஜிஆருக்கோ பொருந்துங்க சேராது. டிஎம்எஸ் அந்த மாதிரி அவருக்கு வெரைட்டி வாய்ஸ், 6 குரல் பாடுறவர் மாற்றி பாடுவார். ஒவ்வொரு ஹீரோவும் அவங்களுக்கு பாடுற மாதிரி தான் இருக்கும். அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஊர் கடிதம் ஜெய்சங்கர்.
நான் எழுதுவதென்னவென்றால் இப்படி போர் அது காதலில் ஓர் கவிதை. அவர் எப்படி நடிப்பாருன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி ரவிச்சந்திரனுக்குன்னா அது வேற மாதிரி இருக்கலாம். ராஜா கண்ணு போக அதடி நீ போனா நெஞ்சுக்கு, அது மாதிரி. போக்குலோர் என்ன நாட்டுப்புற பாட்டு கேட்கணுமா அவர்கிட்ட கவியரசத்த? ஆரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமாம் ஊரப்பா பெரியதப்பா உள்ளம்தான் சிறியதப்பா. பார்த்த வருது பாருங்க அவருக்கு அனுபவம். பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமா இதே முடிச்சு பாடுவாரு. அப்புறம் அவருக்கு முத்து கூலிக்க வாரியலா முச்சையடக்க வாரியலா, அது நாகேஷுக்கு. அப்புறம் அதுலயும் இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன முருகட்டு போனதுக்கு முருமாறு கட்டு அடையா, மெட்ராஸ் மெட்ராஸ் ஒரு பாட்டு. இப்படி எந்த கொடுங்க, யார் பாடுறா யார் நடிக்கிறா, அவங்களுக்கு என்ன அந்த கதையை சொல்லுங்க, அந்த காட்சியை சொல்லுங்க, பாட்டு ரெடி. இப்படி எழுதி குவித்தவர். அத மாதிரி சிவபெருமானா இருந்து அவர் பாடுறார் பியூர் கிளாசிக்கல். அந்த பாட்டு பாருங்க, பியூர் கிளாசிக்கல். பாட்டும் நானேங்கிற பாட்டு ஒண்ணு வருமே, பக்கா கிளாசிக்கல். கௌரி மானபடி ராகம், ஆதி தாளம், அதையும் பாடுறாரு. பாட்டும் நானே, அது அதையும் பாடுறாரு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்கு ஆகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. அது பாடுற. அதாவது இதுக்கு பாட்டு வேற அதுக்கு பாட்டு வேற. அது அதுலயே அந்த இருக்கு. நான் சொன்னேன்ல, அதுல அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவர் குடும்பத்திலே. அர்த்தம் சொல்றாரு. அந்த அர்த்தம் சொல்லி நிறைய பயன்படுத்துவார் அவரு. அதான் இப்ப பினிஷிங் சாங் என்னன்னா, அவர் அந்த இதுல சொல்றாரு பாருங்க, பாட்டு ஃபைனல் என்னன்னா, ஒரு படத்துல அவரே நடிச்சு பாடியிருக்காரு. நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அவருடைய எழுத்து பூராவும் சாதாதுன்னு சொல்றார். என்னுடைய எழுத்து என்றைக்கும் அப்படியே இருக்கு, மரணம் இல்லை. அதான் உண்மை. இன்னைக்கு இருக்கா இல்லையா? அவர் சொன்னது நடந்ததா இல்லையா? நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு பாடுறார் இல்லையா? அதையும் தப்பான கண்ணோட்டத்திலேயே பாக்குறீங்க. நான் நினைப்பேன், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னா பாத்தீங்களா, அதை பத்தி எழுதியிருக்காரு. இல்ல, ஏன் ஒரு காஃபி குடிக்க கூடாதா? கோப்பை தானே வேணும் இல்லையா? ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்புன்னா அப்படின்னா, ஏன் ஒரு கோலமையில மனைவியா இருக்க கூடாதா? மனைவி கோலமையில் தானே, பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க, நான் எழுதுறேன். இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. இந்த அழகின் சிரிப்புங்கிற வார்த்தை பாரதிதாசனுடைய வரி. அழகின் சிரிப்பு எழுதியிருக்காரு. அதை எடுத்து போடுறாரு. அதாவது அப்படிதான் எடுத்துக்கணும், பாசிட்டிவா எடுத்துக்கணும். அதாவது ஒருத்தரை பத்தி நம்ம நினைக்கும் போது அவருடைய கடந்த கால வாழ்க்கையில என்னென்னமோ நடந்திருக்கலாம், அது வேற விட்டுருங்க. அப்படி பார்த்தா புராண காலத்திலேயே இருக்கு. அருணகிரியாருடைய பழைய வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? அருணகிரியார் அது யாராவது சொல்றோமா? படத்துல பார்த்தோம்ல, சொல்றோமா? திருப்புகழ் மட்டும்தான் நீங்க பாடுறோம். அவர் எழுதின அந்த மேதா விலாசம் என்ன, திருப்புகழ் மட்டும்தான் பாடுறோம். அதே மாதிரி இவரு நம்ம திருமங்கை ஆழ்வாருடைய பூர்வீகம் தெரியுமா? வால்மீகி முனிவனுடைய பூர்வீகம் தெரியுமா? எல்லாம் எவ்வளவு பெரிய புலவர்கள், சாதாரண புலவர்களா? ஆனா அதை நம்ம சொல்றது இல்லைனா, கண்ணதாசன் இது மட்டும் நம்ம பழச பேசணும். ஏன் அவர் எப்படி எடுத்துங்களேன், அவருடைய மேதா விலாசம் பேசுங்க. ஏன் அந்த வாழ்க்கையை எல்லாம் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்பேன். அதனால அவர் பாருங்க, அதான் பொதுப்படையா ஒரு பாட்டை பாடினார். எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை, வல்லான் பொருள்
நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை வல்லார் பொருள் குதிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். நன்றி பாராட்டி. I am proud of saying that I am a Peruvian also here. So as a Peruvian, I am very proud that just I addressed before you on this happiest occasion, and kindly excuse me for taking the more time from you because of our career sir lyrics. That was the reason why I have taken so many time. So We enjoy, sir. thank you. So அதுக்கு நம்ம உங்களை எல்லாம் ஓரளவுக்கு இளமை ஆக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபவுண்டேஷன் போல அவர் என்ன ஜெட்லாம் எப்படி இருக்காரு பாருங்க, ஹேண்ட்ஸம் எப்படி இருக்காரு பாருங்க. அதனால இதை மாதிரி இவர மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொன்னோம். இந்த வயசுலயும் நம்ம கண்ணதாசன் பாடல்களை அடிக்கடி கேட்டு மகிழ்வோம் என்று கூறி நீங்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் உடைய பணிவான நன்றியை தெரிவிக்கிறேன்.